பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் என்று அவர்களை விட்டிருக்கிறார். பொதுவாக எல்லோரிலையும் 2 சாராருக்கு ரப்பு அனுமதி கொடுத்திருக்கிறார். கடுமையான நோயில் இருப்பவரும் தீராத நோய் என்று வைத்தியர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட நோயுள்ளவர்கள். 2வது ரப்பு கொடுத்திருக்கிறார். சுருக்கி தொழுகிற சாராருக்கும் விரும்பினால் நோன்பை விட அனுமதி இருக்குது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றார், இவர்கள் கூட நோன்பு வைக்கிறது தான் நல்லவங்கிறான். அறிவுள்ளவர்களாக அவர்கள் இருந்தால் இந்த நோயாளிகள் கூட ரமதானுடைய பரக்கத்தை அடைவதற்காக நோன்பு வைப்பார்கள். பிரயாணிகள் கூட நோன்பு வைப்பார்கள். நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு வைப்பது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். ஷரியத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணங்களுக்கெல்லாம் நோன்பு விடுறாங்க. சில வீடுகளில பெற்றோர்கள் அதை கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. இவர்களை நோன்பு பிடிக்க வைப்பது எங்களது கடமை என்று உணராம இருக்கிறாங்க. சில வீடுகளில் உள்ள பொறுப்பாளிகள் அவர்களை நோன்பு விடுவதற்கு உதவியாக இருக்கிறார்கள். ஒருபோதும் இது ஒரு எழுச்சி காணும் ஒரு வீட்டுக்கு அல்லது நாளை ஒரு பரக்கத்தோடு செழிப்போடு வரப்போற ஒரு மனிதனுக்கு இது ஒரு நல்ல செயலாக. ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டதென்றா உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. சில நவீன காலத்தில் உள்ளவர்கள் கூட எழுதி இருக்கிறாங்க, இது ஒரு வாஷிங் மஷினை போலையாம். உடுப்பு கழுகிற வாஷிங் மஷினை போல இது. அந்த வாஷிங் மஷின் என்ன செய்யுது? ஊத்தை அடைந்த அழுக்கடைந்த துணிகளை அதுல விலக்கி எடுத்து அதில் உள்ள ஊத்தைகள் அழுக்குகளை எல்லாம் பிழிந்து எடுத்துக்கொண்டு நல்ல துணியை தந்தரும். இதுபோல ஒரு முஃமின் ரமதான் என்னும் இந்த இயந்திரத்துக்குள் ரசூலுல்லாஹ் எப்படி தன்னை உள்ளே நுழைவித்துக் கொண்டார்களோ அது போல ஒரு முஃமினான ஆணும் பெண்ணும் தன்னை உள்ளே நுழைவித்துக் கொண்டால் இந்த ரமதான் என்ன செய்யும்? கொஞ்சம் உசுப்பும். நோன்பு பிடிக்கிறது அந்த உசுப்புதல்ல உண்டு, பாரமாக இருக்கும். தராவிஹ் தொழுவது அந்த உசுப்புதலில் உண்டு. பெறட்டு உங்களோட பட்டோலையில உங்களுக்கு இவ்வளவு நாளும் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்து கொண்டிருந்த அந்த பாவங்களை ஒவ்வொன்றாக கலட்டி எடுத்து துப்பரவான ஒரு பட்டோலையை கையில கொடுத்துட்டு போயிடும். உங்களுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லாத பட்டோலை. இதுக்குரிய சுருக்க பெயர் தக்வா. நீங்க நோம்பு பிடிங்க, அல்லாஹ் சொல்ல நீங்க நோம்பு பிடிங்க, அதால என்ன ஆகும்? லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வை பயந்த தக்வா உள்ள மனிதராக ஆகுவீர்கள். பிரச்சனை இல்லாதவர்கள் அல்ல. ஏதோ அந்த பிரச்சனைகளை மறந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அவ்வளவு பேருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு தலைப்பில பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பாருங்க. நோய் என்ற சுகம் என்ற அந்த தலைப்பை எடுத்தீங்கன்னா அந்த சுகம் ஆஃபியத் சருகும் போது என்ன ஆகுது? எவ்வளவு பேர் வலியில கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நோயாளிகள் வீடுகளில் தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். துவா செய்யுங்கன்றாங்க. ஆஸ்பத்திரிகள்ல எத்தனையோ பேருக்கு முடியாது, வீட்டில கொண்டு போய் வைங்க. எத்தனையோ பேர் சம்பாதிக்கிற அவ்வளவு காசியையும் இந்த வைத்தியத்துக்கு செலவழித்தே கடனாளியா போயிட்டாங்க. எத்தனையோ சத்திர சிகிச்சை செய்யறதுக்காக வீடுகளை காணிகளை விற்று நல்ல வசதியாக இருந்தவர்கள் நோயால ஏழையாகி போயிட்டாங்க. ஆஃபியத் என்கிறது சருகும் போது இவ்வளவு பிரச்சனை. சில வீடுகள் இருக்குது, மனைவிக்கு மொத்தமாக கணவனை பிடிக்காது, குடும்பம் சொல்றாங்களேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க.
சில வீடுகள் இருக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகுதே இல்ல, பிள்ளைகள் இருக்கிறார்களேன்னு வாழ்றாங்க. இவங்களோட குறைகளை எல்லாம் அந்த வீட்டின் கதவுகள் மறைச்சுக்கிட்டு இருக்குது. இல்லையா ஊரெல்லாம் ஒரு அசிங்கமாக போயிடும், அன்பு குறைந்ததனால. சில வீடுகளை நீங்க பாப்பீங்க, அந்த வீடுகளில் பெற்றோர்கள் நல்லவர்கள், பிள்ளைகள் மோசமாக வளர்ந்துட்டார்கள். இது பிள்ளைகள் நல்லவர்கள், பெற்றோர்கள் மோசம், அந்த பிள்ளைகள் எவ்வளவு மனம் நொந்திருக்கிறார்கள். இது என் தகப்பன் என்று காட்டுறது கூட வெட்கப்படுறாங்க, இது என் தாய் என்று சொல்ல வெட்கப்படுறாங்க. அன்பு என்கிறது நகரும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை. பொருளாதார வளம், இத ரப்பு கொஞ்சம் அகற்ற நேரம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, எவ்வளவு பிரச்சனை இதுல இருக்குது. சில வீடுகள் இருக்குது, ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பாடு கிடைக்குமான்னு ஒரு கேள்வி. இதுல உள்ளவர்கள் சமைக்கும் போது அதனுடைய வாசம் இந்த வீட்டுக்குள்ள வரும்